சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு குக்கரை வச்சு பாசிப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் கலந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா அரைஞ்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, ஒரு 5 பச்சை மிளகா அதை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்குவோம். 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குவோம். நல்லெண்ணெய் ஒரு 4-5 சொட்டு விட்டுக்குவோம். ஆனால் பருப்பு பொங்கி வராமல் இருக்கிறதுக்காண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், அடி பிடிக்காமே இருக்கும் பருப்பு. மூடி போட்டு மூடி ஒரு 2-3 விசில் விட்டுக்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு, கடைஞ்சிக்குவோம். கடையை வச்சு கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துக்குவோம். ஆயில் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குவோம். கடுகு வெடித்து வரட்டும். கடுகு வெடித்ததும் தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். கருவேப்பிலை பொரிஞ்சு வந்த உடனே ஒரு 5-6 பல் பூண்டு தட்டிட்டு சேர்த்துக்கலாம். அப்போ தான் சாம்பார் கொஞ்சம் வாசமாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். நான் உருளைக்கிழங்கு, முள்ளங்கி, பீன்ஸ், முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். காய்கறியை 10 நிமிஷம் எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்குவோம். காய் இப்போ 10 நிமிஷம் எண்ணெயிலே வதக்கி எடுத்தாச்சு. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்குவோம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குவோம். சாம்பார் பொடி கொஞ்சோண்டு சேர்த்துக்குவோம். ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குவோம். மசாலாலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்குவோம். மசாலாலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயிலே வதக்கி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பை அதில் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்குவோம். மூடி போட்டு மூடி காயெல்லாம் வெந்து வர அளவுக்கு கொதிக்க விடுவோம். கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். காயெல்லாம் வெந்து கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி ஊற்றிக்குவோம். புளி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுவோம் சாம்பாரை. காயெல்லாம் சாம்பார் கொதிச்சு வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.